கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். நம்ம ஒரு சில வாரங்களாக இந்த கேரக்டர் ஸ்டடீஸ் இது மூலமாக சில நபர்களை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். சில நபர்களில் ஒரு நபரை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தானியேல் என்று சொல்லக்கூடிய மனிதனை தான் பார்க்க ஆரம்பித்தோம். எதுக்காக இவரை முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியல. இருந்தாலும் எப்போதுமே எனக்கே தெரியாது, தேவன் கொடுத்துருவார், நான் பாட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அதெல்லாம் புரிய வைப்பார், எதுக்கு ஏன்றதெல்லாம் புரிய வைப்பார். ஆனால் புரிய வச்சிருக்கிறார், நிறைய புரிய வச்சிருக்கிறார். இதுக்காக இந்த தானியேலை ஆரம்பித்தோன்றதுக்கு பல விஷயங்களை தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த தானியேல் மூலமாக பல காரியத்தை பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு காரியமே அவருடைய விசுவாசத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இந்த விசுவாசத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சத்தியத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் போதித்தார். அவருடைய பிரசங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரசங்கம் என்னவென்றால், அதாவது பாக்கியவான்கள் சொல்லி ஆரம்பித்தவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு பாக்கியவான்கள் ஆரம்பித்தவர் அடுத்த சப்ஜெக்ட் என்ன போயிடுறாருன்னா, இந்த படிக்கிறோம் பாருங்கள் 11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் வெளியே வேறு ஒன்றுக்கும் உதவாது. சேர்ந்து படிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. போதும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே ஒரு மனிதன் வேதத்தில் வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். யார் என்றால் தானியேல். அவனை சேர்ந்த நண்பர்கள், அவனுடைய நண்பர்கள் 3 பேரும், கிட்டத்தட்ட 4 பேருமே அவர்கள் இருந்த இடத்துல உப்பாக, ஒளியாக, அதாவது வெளிச்சமாக வாழ்ந்து காண்பித்தவர்கள். இந்த சப்ஜெக்ட் எதுக்கு என்று பார்க்கும்போது, இன்றைக்கு நாமும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த பூமியில் எப்படி உப்பா வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இவர்கள் மூலமாக, இவர்கள் விசுவாசத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இவர்கள் பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தில் வாழ்கிறாங்க. ஏற்கனவே அவங்க எருசலேமில் இருந்தவங்க நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய பாபிலோன் அரசனால் இவர்கள் எல்லாரும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள் பாபிலோனுக்கு. பாபிலோன் என்று சொன்னாலே ரொம்ப ஒரு பரிசுத்த நகரம்லாம், எருசலேம் போன்ற ஒரு பரிசுத்த நகரம்லாம் கிடையாது. பாபிலோன் என்று சொன்னாலே பாவத்துக்கு பேர் போன ஒரு ஊர், இன்னும் சொல்லப்போனால் அக்கிரமத்துக்கு பேர் போன ஒரு ஊர் என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு இடம் தான் பாபிலோன். ஆனால் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல போனீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட், எல்லாமே வேறு வேறு. இவங்க பட்டணத்துக்கு உள்ளே போகாமல் வெளியே நிற்கிறாங்க. அடிமையாக கொண்டு போகப்பட்டோம், வெளியே நிற்கிறாங்கன்னா உள்ளே என்ட்ராகலை. இவங்க போராட்டம் பண்ணுற மாதிரி சில விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ளே போக மாட்டோம், உங்களால் நாங்கள் வாழ மாட்டோம், எங்கள் சாப்பாடு முறை வேறு, எல்லா காரியமும் வேறு, நாங்கள் எப்படி உள்ளே போகிறதுன்ற லெவலில் நிற்கிறாங்க. ரொம்ப நாட்களில் நின்று இருக்கிறாங்க. எருசலேம் ஒரு கடிதம் எரேமியா மூலமாக அனுப்பப்படுகின்றது. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, சரி தீர்க்கதரிசி, எப்போதுமே இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் என்றெல்லாம் தேவன் சொல்லியிருக்கார். அதனால் இவங்க யாருடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆகவே தான் எரேமியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி இவங்க பாபிலோனுக்கு வெளியே இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதும்போது அவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக படித்தாங்க. ஆச்சரியமாக நமக்கு லெட்ரு வந்திருக்குது, அதனால் நல்லா கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு காரியத்தை தான் எழுதியிருப்பாருன்னு உள்ளே போய் பார்த்தோம்னா, இவங்க போராட்டம் பண்ணுங்க, எதிர்த்து நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லுவார்னு ஏதாவது ஒரு வார்த்தை வரும்னு பார்த்தா, இந்த மனுஷன் பாட்டுக்கா என்ன சொல்கிறார், வீட்டை கட்டு, தோட்டத்தை நடு, திராட்சை தோட்டத்தை நடு, பழங்களை சாப்பிடு, கல்யாணத்தை திருமணம் ஆகாதவன் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வை, அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்காக சமாதானத்துக்காக உழை, வேலை செய்ய, அவர்கள் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணு. இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. இதை கேட்டவங்க தான் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 4 பேருமே அந்த டீச்சிங்கை கேட்டாங்க. அந்த கடிதத்தை படிக்கும்போது அவங்களும் இருந்தாங்க. அவங்க இருந்து மற்றவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, இவங்க 4 பேருமே களத்தில் இறங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையாக பார்த்தாங்க. அந்த 4 பேருமே தேவனுடைய வார்த்தையை பார்த்து போய் வேலையை தேடினாங்க. உள்ள வேலை தேடும் போதும் நல்ல வேலை கிடைக்கிது, நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கிது.
அந்த மிகப்பெரிய வேலை கிடைக்கிறது தேவன் என்னெல்லாம் செஞ்சார் என்பதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தோம். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் சமாதானத்துக்காக உழைக்கிறார்கள், அவர்கள் நல்வாழ்வுக்காக உழைக்கிறாங்க. நான் சொன்னேன், ஏன் இங்கே அங்கே போய் வேலை செய்கிறாங்கன்னா, அவங்க நல்லா இருந்தால் தான் இவங்க நல்லா இருக்க முடியும். ஆகவே தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்கன்னா இவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஆகவே தான் முதலாவது அவர்களுக்காக உழைக்கிறார்கள், ரெண்டாவது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எதனால? அவங்க நல்லா இருந்தால் தான் இஸ்ரவேல் மக்கள், இங்கே அடிமைத்தனத்தில் போன மக்களும் நல்லா இருக்க முடியும். அதனால தான் அவங்க சமாதானத்துக்காக உழைக்கிறார்கள், அவர்கள் சமாதானத்துக்காக அவர்கள் வேலை செய்கிறாங்க. நான் சொன்னேன், அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரென்ஸ், எல்லாமே வேறு வேறு, மொழி வேறு, கலாச்சாரம் வேறு, சாப்பாடு வேறு, தெய்வம் வேறு, எல்லாமே வேறு. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே ஒரு விக்கட் பீப்புள்ஸ், எல்லாருமே ஒரு துன்மார்க்கமான பீப்புள்ஸ் தான் எல்லாமே. ஆனால் அவர்கள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா ஒரு உப்பா, ஒரு வெளிச்சமாக இருந்தவர்கள் தான் இந்த 4 பேருமே. நான் போன வாரம் உப்பை பற்றி கொஞ்சம் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கும் சில காரியத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னதுலேருந்து சில விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்க போகிறோம். அதாவது எப்போது யாருமே உப்பை வாங்கிட்டு வந்துட்டு செல்ஃபிலலாம் யாரும் வைக்க போகிறது கிடையாது, இல்லைங்களா? இன்றைக்கி நிறைய வீட்டில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செல்ஃப் இருக்கு இல்லையா? அது மாதிரி யார் வீட்லேயும் உப்பு செல்ஃபுன்னு கிடையாது. உப்புக்கு யாரும் செல்ஃபெல்லாம் வச்சது கிடையாது. இந்த உப்பு அந்த உப்பு அப்படின்னு சொல்லி செல்ஃபெல்லாம் வச்சுருக்காங்களா? யாரும் வச்சது கிடையாது. ஒரு சில சில வீடுகளில் வந்து எல்லா சமையல் எல்லா பொருள் இருக்கிறப்ப அதோடு சேர்த்து உப்பையும் வைப்பாங்களே ஒழிய உப்புக்குன்னு தனி செல்ஃபெல்லாம் வைக்கிறது கிடையாது. செல்ஃபில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக உப்பு கிடையவே கிடையாது. அப்படி செல்ஃபில் போய் உப்பை வைப்பாங்கன்னா உப்புக்கு அர்த்தமே வரவே வராது. இப்போ உப்பை கொண்டு போய் எல்லாவற்றிலையும் கலக்க வேண்டும், எல்லாவற்றிலையும் சேர வேண்டும். சும்மா தனியாக வைக்கிறதுக்காக உப்பு உருவாக்கப்படவில்லை, ஷோகேஸில் வைக்கிறதுக்காக உப்பு உருவாக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே நீங்களும் நானும் நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ நானும் அங்கே போக மாட்டாங்க அப்படிங்க இப்படிங்கள இல்லை. உப்பு எல்லாரோடையும் கலக்கணும், எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும். எல்லாரோடையும் மிங்கிள் ஆகும்போது நீங்கள் இருக்கிறதுனால அந்த இடம் சுவையாக மாற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் சொல்லணும், நீங்கள் இருக்கிறதுனால இடம் நல்லா இருக்குதுங்க, நீங்கள் இருக்கிறதுனால ஆசீர்வாதமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் உப்பு கலக்கப்படுதோ நான் சொல்கிறேன் அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாம்பாரில் உப்பை கலந்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு பிரியாணியில் உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள், நல்லா இருக்காது. எல்லாத்துலேயும் பாருங்கள் உப்பை சேர்த்து பாருங்கள். எந்த இதெல்லாம் உப்பை சேர்த்து பாருங்கள், எங்கெல்லாம் உப்பு கலக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உப்பு வெறும் பாக்கெட்லேயே இருப்பதற்காக உருவாக்கப்படல. எல்லா கடையில் போய் உப்பு வந்து நாங்கள் விற்க மாட்டோம், அது பாக்கெட்லேயும் இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? கிடையாது. உப்பு பாக்கெட்டில் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. வீட்டுக்கு வந்து கட் பண்ணணும், அதுலேருந்து அதில் இருக்கிற எடுத்து அது எதெல்லாம் கலக்கணுமோ அதெல்லாம் கலந்தால் தான் நல்லாயிருக்கும். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உலகமே பாவிகளால் நிறைந்த உலகமாக தான் இருந்தது. அவர் நினச்சார்னா, நான் இந்த இடத்துக்கு நீ அனுப்புறீரே, நான் தங்கப்பட்டினத்தில் இருந்தவன், அங்கே இருந்தவன் இங்கே என்னை போய் இங்கே அனுப்புறீரேன்னு சொன்னான்னா இன்றைக்கி மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, இன்னும் மக்கள் அப்படியே தான் இருந்திருப்பார்கள். உப்பாகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், இந்த உலகத்துக்கு ருசியுள்ளவராக மாறினார். ஆமென். அந்த அளவுக்கு நடந்துச்சு பாருங்க. அவர் சும்மா பரலோகத்தை உட்கார்ந்துருக்கல, இந்த உலகத்தை தேடி வந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்ததுனால நம்ம பரலோகத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தர் வரவில்லை என்று சொன்னால் நம்ம எல்லாருமே நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு ஆட்களாக தான் இருந்திருப்போம். ஆகவே உப்பாக இருப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாகவும் அவரும் இருக்கின்றார். இவர் தான் சொன்னார், பூமிக்கு உப்பாயிருங்கள். பக்கம் சொல்லுங்க, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்க. ஆமென். என்றைக்கு உப்பானது அது சேர்க்கக்கூடிய இடத்துல சேருதோ அப்போ தான் அது தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்படி நாக்கில் வச்சா நல்ல பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, உப்புல நினச்சிங்க. என்ன சில பேர்லாம் வந்து இந்த பேஷண்ட் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பழம் மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி சொல்லிப்பாங்க, இன்றைக்கி உப்பு இல்லாத சாப்பாடு தான் பிரதர் அப்படின்னு வாங்குவாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் உப்பு கலந்துச்சுன்னா அது வேற. ஆகவே இது ருசி கொடுப்பதுக்கு மட்டுமல்ல, பொதுவாக இந்த உப்பை குறித்து சொல்லும்போது முந்தைய காலகட்டத்தில் அவர்கள் உப்பை எதற்காக பயன்படுத்தினார் என்றால் ருசிக்காக பயன்படுத்தலையா. ருசி வந்து செகண்டரின்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில், பண்டைய காலகட்டங்களெல்லாம், இப்போ இன்றைய காலகட்டத்திலாம் உப்பு வந்து ருசிக்காக பயன்படுத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பண்டைய காலகட்டத்தில்
உப்பு ருசிக்காக அதிகமாக பயன்படுத்தப்படல, அது செகண்டரின்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன, அது பாதுகாப்பது தான் அதோடைய முக்கிய பிரதானமான ஒரு வேலையாக இருந்தது தான் உப்பின் வேலை. நல்லா புரிஞ்சிச்சிங்களா? இன்றைக்கி வந்து குறைவாக இருக்குது. இன்றைக்கி ஏன் குறைவாக இருக்குதுன்னா, இன்றைக்கி பாதுகாக்கிற வேலையை நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு பண்ணிடுது, குளிர் சாதன பெட்டி பண்ணிடுது. எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃப்ரிட்ஜில் தள்ளி விட்டுடுறோம் பாதுகாக்கிறதுக்கு வந்து, இல்லைங்களா? ஃப்ரிட்ஜ் இருக்கிறது ரொம்ப இன்றைக்கி வந்து உப்பு இந்த பாதுகாக்கிற ருசி தெரியுது நமக்கு, ஆனால் பாதுகாக்கிற தன்மை நமக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா, நம்ம ஊரில் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கு எந்த இடத்துல போனாலும் உடனே அவங்க ஃப்ரிட்ஜில் தான் அதை எடுக்கிறாங்க. வீட்டில் போனால் கூட ஃப்ரிட்ஜில் வைங்க, அது கெடாதுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. அப்படி என்றால் எப்படி அவங்க பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், உப்பை வைத்து தான் எல்லா பொருட்களையும் பாதுகாக்க ஆரம்பித்தார்கள். எதெல்லாம் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளோ அந்த கெட்டு போகக்கூடிய காரியத்தில் முதல்ல அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியமே உப்பை தான் ஒன்று வந்து அதை பூசி தடவுவாங்களாம். இந்த கறியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் கெட்டு போகிறதுனா உடனே உப்பை தடவி வைப்பாங்களாம். பாருங்கள், எதெல்லாம் சீக்கிரம் அழுகி போகுது. உருளைக்கிழங்கு உப்பு போட முடியாது. எதெல்லாம் கெட்டு போகக்கூடிய பொருட்களாக இருக்கிறதோ அத்தனை பொருட்களையும் உப்பு போடுவார்கள். இன்றைக்கி கர்த்தர் ஏன் தெரியுமா உங்களை நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்காரு தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த இடத்துல இருப்பது நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த இடங்களையே பாதுகாப்பதற்காக தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு என்னைய கொண்டு போய் இந்த இடத்துல போய் போட்டுட்டீரே, இந்த இடத்துல கட்டி கொடுத்துட்டீரே. சில பேருக்குலாம் ஃபீலிங், இந்த வீட்டில் கட்டி கொடுத்துட்டீரே, இவங்கள்ட்ட கட்டி கொடுத்துட்டீரே, இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே. இல்லை இல்லை, நம்ம எப்போதுமே இப்படி நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுறோம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, வாழ்க்கை வாழ்ந்து ஆகணும். தயவுசெய்து இனிமேல் இங்கே இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரோ தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஏனென்றால் அந்த இடத்தை பாதுகாக்கக்கூடியவர்களே நீங்கள் தான் என்பதை கர்த்தர் மனதில் கொண்டு தான் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறார். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும், எந்த இடத்துல வேலை செஞ்சாலும், ஆண்டவர் எனக்கு இப்போ இந்த வேலையை கொடுத்துருக்குறேன் அப்படி சொல்லாதீங்க. அந்த வேலையை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே நீங்கள் தான். ஆமென். நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, ஒரு நோக்கத்துக்காக என்னை வச்சிருக்கிறீங்க, இந்த இடத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த பொறுப்பை எண்ணி அங்கே வேலை செய்ய ஆரம்பிங்க. ஆமென். இது தெரிஞ்சாலே போதுங்க. நீங்கள் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் நீங்கள் வந்து உங்களை நொந்து கொள்ள மாட்டீங்க, உங்களை வந்து ரொம்ப வெறுத்து கொள்ள மாட்டீர்கள், உங்களை அப்படி கேவலமாக நினைக்க மாட்டீங்க. எந்த இடத்துல வச்சாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக என்னை வச்சிருக்கிறார். எதற்கென்றால் பாதுகாப்பதற்காக. ஆமென். கெட்டு போகிற, நாரி போகிற, அழுகி போகிற இடத்தில் கர்த்தர் உங்களை உப்பு போல அங்கே வச்சிருக்கிறார். ஆமென். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. வாழ்கிற இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்வீங்க. கர்த்தரையும் கரிச்சு கொட்ட மாட்டீங்க, உங்களையும் கரிச்சு கொட்ட மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் கரிச்சு கொட்ட மாட்டீங்க. வந்து கர்த்தரோட நோக்கம் என்னை உப்பாக வச்சிருக்கிறார். என்னுடைய வேலை என்ன, பாதுகாக்கணும், இவங்களுக்கு இந்த இடத்துல ருசி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் வந்து எதுக்கு என்னை கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சார், வேறு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்க வேண்டியதானே. இதெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களை எந்த வீட்டுக்கு அனுப்புனாரோ, எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துக்கு வேலைக்கு அனுப்புனாரோ ஒரே நோக்கம், இது கர்த்தர் அனுப்பியிருக்கிறார், அவ்வளோதான். வேறு எந்த பேச்சும் பேசக்கூடாது. சொல்லுங்கள், வேறு எந்த பேச்சும் பேசக்கூடாது. ஆமென். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வச்சிருந்தாலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த இடத்தை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள் என்று உங்களை நம்பி தாங்க அந்த இடத்துல உங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். உங்களை நம்புறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய அழைப்பு தெரியல, நம்முடைய அழைப்பு தெரியாதனால, நம்முடைய தகுதி தெரியாதனால, நம்முடைய வேல்யூ அவருக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேன்னுது. உங்கள் வேல்யூ தெரிஞ்சு, உங்கள் மதிப்பு தெரிஞ்சு கர்த்தர் எந்த இடத்துல உங்களை வைத்தாலும் அங்கு நீங்கள் அழிவதற்காக அல்ல, உங்களால் அந்த இடத்தை பாதுகாப்பதற்காக தேவன் அங்கு வைத்திருக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியும் இந்த இடத்துல உப்பு தேவைப்படுது, அந்த இடத்துக்கு உங்களை உப்பு அனுப்புவார். புரியுதுங்களா? சில இடம் பார்த்தீங்களா, சில இடம் உருப்படாமல் போகணும்னு தெரிஞ்சால் கர்த்தர் முதல்ல அங்கே தான் உங்களை அனுப்புவார். ஹலோ, ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் தேவை அந்த இடத்துக்கு.
முதல் காரியம், நீங்களாக அங்கு போகவில்லை. ஏன் சொல்கிறேன்னா, நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் தாங்க இந்த குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டனோ, ஏன்னா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனோ, ஏன்னா இந்த வேலை குடும்பத்தை குறித்து நொந்து கொள்வது, வேலையை குறித்து நொந்து கொள்வது, சில இடங்களை குறித்து நொந்து கொள்வது. தயவுசெய்து சொல்கிறேன், இனிமேல் அப்படி நொந்து கொள்ளாதீர்கள். நொந்து கொள்கிற ஒரு ஆளாக தான் முதல்ல தானியேல் தான் நொந்துருக்கணும். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேக்கோன்னு சொல்லக்கூடிய 3 வாலிபர்கள் நொந்துருக்கணும். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஒரு அந்த சீனில் நீங்கள் இந்த தானியேல் புஸ்தகம் 12 அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஒரு நாளும் ஒரு இடத்துல அவங்க நொந்துக்கிட்டது மாதிரிலாம் தெரியல. எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல உப்பாக இருக்க பார்த்தாங்க, வெளிச்சமாக இருக்க பார்த்தாங்க, அந்த இடத்துல பிரகாசித்தார்கள். மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர்கள் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஆமென். அதுதான் தேவன் உங்களை வைத்த இடம் நாரக்கூடாது, கெட்டு போகக்கூடாது என்பதுக்காக கர்த்தர் உங்களை அந்தந்த இடத்துல உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தர் வைத்த இடத்துக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வைத்த குடும்பத்துக்காக நன்றி, நீர் கொண்டு போன குடும்பத்துக்காக நன்றி, நீர் வைத்த வேலைக்காக நன்றி, நீர் கொடுத்த வேலைக்காக நன்றி, நீர் கொடுத்த இடத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு முதலாவது தேவன் விரும்புகிறார். நொந்து கொள்ளாதீங்க, சலித்து கொள்ளாதீர்கள், கரிச்சு கொட்டாதீங்க. ஆண்டவரே நன்றி, அந்த இடத்தை பாதுகாப்பதற்காகவே, அந்த இடத்துக்கு ருசி கொடுப்பதற்காகவே என்னை அனுப்பியிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? பக்கத்துக்கு புரிஞ்சிச்சா? இனிமேல் வாயை திறந்து நொந்து போகக்கூடாது, கரிச்சு கொட்டக்கூடாது, கர்த்தரையும் திட்டக்கூடாது, கூட இருக்கணும் திட்டக்கூடாது, உங்களையும் திட்டக்கூடாது. சில சமையல் மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உப்பை அப்படியே தூக்கி அப்படியே அள்ளுவாங்க, அப்படியே போடுவாங்க. என்னையா இவ்வளோ உப்பு தூக்கி இப்படி போடுற? மாஸ்டருக்கு தெரியும் எவ்வளோ அள்ளுறன்றது முக்கியம் கிடையாது. அவருக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ உப்பு அள்ளி போட்டாலும் கறிக்கிற மாரி போகாது. அப்புறம் எடுத்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு சாப்பாடு வாயில் வச்சா தெரியும், சூப்பர் பிரமாதம். நான் கூட அந்த ஆள் அவ்வளோ அள்ளுறாருன்னு பார்த்தா, அவ்வளோ போகிறான்னு பார்த்தா கரெக்டாக இருக்குதுப்பா. ஹலோ, சமையல் மாஸ்டரில் அழகாக உப்பு தூக்கி அழகாக போட்டு சுவையை கொடுக்க முடியும்னா நம்ம பெரிய சமையல் மாஸ்டர் மேலே இருக்கிறாரு. அவர் கரெக்டாக அவங்கள தூவி விட்டுருக்கிறாரு. அவர் எப்படி சமையல் மாஸ்டர் எப்படி தூவி, அதுமாதிரி கர்த்தர் எண்ணெயும் ஒவ்வொரு எண்ணெயும் உங்களையும் எந்தெந்த இடத்துல போடணுமோ அந்தந்த இடத்துல உங்களை போட்டிருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை போட்டிருக்கிறாரு. நீங்கள் இருக்கிற இடம் நீங்களாக போன இடம் கிடையாது, நீங்கள் தேடின இடம் கிடையாது, நீங்கள் விரும்பின இடம் கிடையாது, நீங்கள் நாடின இடம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இப்போ இருக்கிற இடம் கர்த்தர் உங்களை அனுப்பின இடம். அந்த இடத்துல நீங்கள் சுவை கொடுக்கணும், அந்த இடத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். கேள்வியை கேட்காதீங்க, போங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது நிச்சயம். ஆமென். கிறிஸ்துவ விசுவாசிங்க, எல்லா துறைகளிலும் இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த துறையில் போகணுமா அந்த துறையில் போகணுமா, இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப வீக்குங்க, இது இந்த வேலை ஜென்மத்துக்கும் நான் அந்த வேலையை தொட மாட்டேன். எந்த வேலையாக இருந்தா என்ன, எல்லா வேலையிலும் உள்ள நுழையுங்க. ஹலோ, புரியுதா? எந்த வேலையாக இருந்தாலும் அங்கே உங்கள் கால் தடம் பதிய பண்ண வேண்டும். அங்கே போகணும். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எல்லா துறைகள்லையும் நீங்கள் முன்னாடி வந்து நிற்கணும். தேவனுடைய பிள்ளைங்க நிற்கணும். உங்கள் பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணும். இந்த இடத்துல நீ பிடிக்கணும், இந்த இடத்துல நிற்கணும், இந்த இடத்துல நீ போகணும். நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல வீக்கான எல்லாமே வெளியே போயிட்டு உங்களுடைய கால் தடம் பதிக்கின்ற இடமாக அவைகள் மாற்றப்படும். எல்லா இடத்துலையும் சிறந்து விளங்கணும். எப்படி உப்பு மாதிரி, புரியுதுங்களா? தானியேல் அப்படி தான் விளங்கினார் வந்து. ஆகவே எந்த வேலையும் உங்களை தீட்டுப்படுத்தாதுங்க. தேவன் வைக்கிற இடத்துல அது உங்களை பெரிய ஆளாவே மாற்றிவிடும். ஆமென். நீங்கள் உப்புன்னு நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா வேலைக்கு போங்க, இல்லைன்னா அமைதியாக வீட்டில் உட்காருங்க. கர்த்தர் என்னை எந்த இடத்துக்கு அனுப்பலாம், நான் உப்பாக இருக்கிறேன், அந்த இடத்துக்கு ருசி கொடுக்கணும், அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக என்னைய கர்த்தர் அங்கு அனுப்புகிறார். ஆனால் ஒன்று, இவர்கள் அவர்களோடு கலக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் அங்கே போய் மிங்கிள் ஆயிடுவாங்க. என்ன பண்ணுறது, அவர் தானே பண்ணார், அவர் தானே உள்ளே கொண்டு போனார், அவர் என்ன பண்ணுறது? இல்லை, கர்த்தர் சொன்னார், நீ போகணும், அவங்களோட இருக்கணும், உள்ளே போகணும், வேலை செய்யணும். ஆனால் அவங்களை போல மாறிவிடாதே. நான் சொல்கிறேன், எல்லா துறைகளும் நீங்கள் உள்ள நுழையுங்க. ஒன்று நிச்சயம், அவங்கள போல நீங்கள் மாறிடாதீங்க. மாறிவிட்டால் அவ்வளோதான். உங்களை போல தான் அவங்க மாறணும், அவர்களை போல நீங்கள் மாறிவிட கூடாது. அடுத்த கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா ஏன் துன்பப்படுத்துகிறாங்க? கிறிஸ்தவங்களுக்கு
கிறிஸ்தவருடைய காரியம் உலகத்தாருக்கு விளங்கலை. ஆகதான் உலகத்து மக்கள் துன்பப்படுத்துகிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, என்ன சொன்னார்? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், பாக்கியவான்களாக இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. எதை மேற்கோள் காட்டுறாரு? தானியேல் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார், கவர்மெண்ட் வேலையில் நல்ல பொசிஷன்லையும் இருந்தார். என்னங்க தீர்க்கதரிசியாக இருந்தால் வேலைக்கு போகக்கூடாது இல்லை? தீர்க்கதரிசியாக இருந்தால் இன்றைக்கி நம்ம ஊரில் சில ஆட்கள்லாம் தீர்க்க தரிசனம் கோபுரம்னு சொல்லி கட்டி உட்கார்ற மாதிரி இவரும் உட்கார வேணாமா? தானியேல் போய் கேட்டேன், யாருப்பா அப்படி சொன்னா அப்படின்னு கேட்பார். எனக்கு கர்த்தர் இப்படி பண்ணுறாரு நடத்துனா அப்படி போவேன், அவ்வளோதான். அப்படிதான் நான் சொல்கிறேன், எந்த இடத்துல இருந்தாலும் அங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுங்கள். ஆமென். நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வேலை செய்ய போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற ஆட்களை கர்த்தருக்குள் நடத்திட்டு தான் வெளியே வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில, எத்தனை பேருக்கு சுப்பிரமணியன்ற ஒருத்தர், என் கூட சுப்பிரமணியன் ஒருத்தர் இருந்தார், ஒன்று 2 பேரும் தெரியும், பழைய ஆள், 2 பேருக்கு தெரியும். அது சுப்பிரமணி வேறு யாரும் கிடையாது, நான் வேலை செஞ்ச இடத்துல அடியேனால் கர்த்தருக்குள் நடத்தப்பட்ட ஒரு ஆள். அந்த ஆள் அவர் சொன்னார், அண்ணே நீ எங்கே போனால் உங்கள் கூட வந்துடுவேன், நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், இங்கே இந்த ஊர் என்னை திசை திருப்புறோம், அவங்க கூட வந்துடுறேன். என் கூடயே ஓட்டிகிட்டே வந்தார், பைபிள் காலேஜ் வந்தார், படித்தார், எல்லாம் பண்ணார். என்னை விட்டு கொஞ்சம் வெளியே போக ஆரம்பித்தார். பிற்பாடு அவர் வேறு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து இடத்துல இறந்து போயிட்டார் சின்ன வயசுலேயே. ஆனால் என்ன நடந்தது? கர்த்தருக்குள் நடத்தணும். அப்புறம் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனேன், அங்கேயும் அப்படி தான். அங்கேயும் எங்களுடைய ஊழியத்தை நிப்பாட்டில் போகும்போதெல்லாம் பாருங்கள், பைபிள் எங்கள் பேக்கில் பைபிள் இருக்கும், ட்ராக்ஸ் இருக்கும். போகிற இடத்துல போகும்போதெல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் எங்கள் நேரத்தை வீண் பண்ணது கிடையாது. இன்றைக்கும் அப்படி தான், அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சு, நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய ஒரு பொறுப்பை இருந்து, ஊழியங்களே இருந்து, அழைப்பை இருந்து, எதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பை நீங்கள் வேலை செய்கிற எல்லா இடத்துலையும் நிறைவேற்ற பாருங்கள். ஆமென். அங்கு மக்களை ரட்சிப்புக்குள் நடத்துங்க, கர்த்தருக்குள் நடத்துங்க. தேவன் கொடுத்த பெரிய ஒரு ஊழியத்தை அந்த இடத்துல இருந்து செய்ய ஆரம்பியுங்கள். பாருங்க, கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்களுடைய காரியம் உலகத்துக்கு விளங்கலை, அதெல்லாம் கிறிஸ்தவங்களை உலகம் வெறுக்குது. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவங்களுடைய என்ன வித்தியாசமாக இருக்குது, கிறிஸ்தவருடைய யோசனைகள் வித்தியாசமாக இருக்குது, நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாக தான் இருக்குது. அதாவது சில பேர் நம்ம வாழ்க்கை பிடிக்க மாட்டேன் இல்லைங்களா? ஏன்? அவங்கள போல தப்பான காரியத்தை பண்ணல, அவங்கள போல் லஞ்சம் வாங்குறது கிடையாது, அவங்கள போல் நேரத்தை திருடுறது கிடையாது, அவங்கள போல் அதாவது வேலையை நிர்விசாரமாக பண்ணுறது கிடையாது. எல்லாமே கிறிஸ்தவங்க சின்சியராக பண்ணுறதுனால, கரெக்டாக பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு அது பிடிக்கவே மாட்டேன்கின்றது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்கள் நம்ம யாருக்கு பயந்து, எல்லா இடத்துலையுமே எந்த துறையாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து வேலை செய்கிறோம். ஆமென். ஆனால் உலகத்தை அப்படி மக்கள் அப்படி கிடையாது, எவனுக்கு பயப்படும் அதெல்லாம் கிடையாது, இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் விளங்காததுனால தான் மக்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து அவர் சொல்லுவார், அவர் எதெல்லாம் மேன்மன்னு என்னன்னாரோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக குப்பையா கருதுகிறேன் என்று கீழே விட ஆரம்பிச்சார். அன்றைக்கு இடத்துல பாருங்க, அவங்கள போல நம்ம அயோக்கியத்தனம் பண்ணுறது கிடையாது, யோக்கியமானவைகளை பண்ணுறதுனால அது அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது. இங்கே தானியேலை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, எதுலையாவது மாட்ட வைக்கலாம், எதுலாவது சிக்க வைக்கலாம். அவர் எதுலையும் சிக்கல, எதுலையும் மாட்டல. ஆமென். சொல்றாரு, தேவனுக்கு முன்பாகவும் நான் கரெக்டாக நடந்தேன், உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததே இல்லை. பா, தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி மரியாதை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார் என்பதை பாருங்க. அன்றைக்கு நேரத்தில் நம்ம சரியாக வேலை செஞ்சால் மற்றவங்க பிடிக்கிறது கிடையாது. பாருங்க, ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம நேரத்துக்கு வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா? அப்படி தானே? பக்கத்துங்களா அப்படி தானே? இது வேற நேரத்துக்கு வேலைக்கு போகணும்னா இனிமேலாவது என்ன பண்ணுங்க, 9 மணிக்கு ஒரு இடத்துல வேலை ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் எப்படி ஆராதனைக்கு
9:55 உள்ளே நுழையிறீங்களோ, நானா பாஸ்ட்னு கேட்காதீங்க, இனிமேலாவது மாறுங்க. 9:55 உள்ளே எப்படி என்ட்ரு ஆகிறோமோ, சில பேர் கேட்பானு பாரு, நீ என்ன முன்னாடி போகிற, நீ முன்னாடி போகிறதுனால ஓனர் வந்து எங்களையும் சத்தம் போடுறாரு, எங்களையும் திட்டுறாரு, நீ லேட்டாக வந்தால் நாங்களும் லேட்டாக வந்தோம், ஒன்று எங்களோட நீ ஜாயின் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். உலகம் எப்போதுமே பாருங்கள் அவங்களோடு சேர வேண்டும் என்று விருப்பப்படும். நம்மளும் இல்லை, நமக்கு எந்த இடத்துல வேலைக்கு வச்சாலும் கரெக்ட் டைம் எத்தனை, அந்த 10 மணின்னா நம்ம எப்போதுமே லேட்டாக ஃபோன் பண்ணி எங்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண, அப்படி இல்லை, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எந்த இடத்துல இருக்கணும். கவனிங்க, தானியலை குற்றம் கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. ஒரு விஷயத்துலையும் தானியல் மாற்றவும் இல்லை, சிக்கவும் கிடையாது. உலகத்தனுக்கு புரியல, அதெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒன்று, தானியேல் உலகத்துக்கு பூமிக்கு உப்பாக மட்டுமல்ல, அந்த ஏரியாவுக்கு வெளிச்சமாகவும் தானியேல் இருந்தார். ஆமென். தானியேலை சிங்க குகையில் தூக்கி போடுறாங்க. ஆனால் ராஜாவுக்கு தானியேல் மேலே அவ்வளோ ஆசை. ஏன் தானியேலுக்கு ராஜா மேலே அவ்வளோ ஆசைன்னா, தானியேல் ரொம்ப நல்லவன், தானியேல் உண்மையுள்ளவன். அதுதான் பாருங்க, அவனுக்கு பிடிக்காத ஆட்கள் போட்டாங்கன்னா ராஜா தானியேலை தூக்கி குகையில் போடல. நீங்கள் எங்க ராஜா தானே கட்டளை இட்டாரு, அதனால தானே உள்ளே போனார். கவனமாக கேளுங்க, ராஜா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மயங்கிட்டார். யாருடைய எப்போதுமே இந்த கிங் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வாழ்கன்னு போட்டாலே போதும் மயங்கிடுவாங்க. அவங்க பேரை சொல்லி வாழ்க வாழ்க அப்படியே என்னப்பா சொல்லுப்பா கையெழுத்து போட்டுருன்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம ராஜா இவங்க வாழ்கன்னு போட்டதில் மயங்கி கொஞ்சம் படித்து பார்க்காமலே கையெழுத்து போட்ட ஒரு கூமுட்டுன்னு சொல்லலாம். அப்புறமேட்டு தெரியுது, அடாடா இதில் தானியேல் இருக்கிறானே, தானியேலே பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களேன்னு தான் ராஜாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சு. அதுதான் பாருங்கள், நல்லா கவனிக்கணும். தானியேல் அந்த தாக்கி இதில் கையெழுத்து போட்டதை தெரிஞ்சும் நம்மால் ஜெபம் பண்ண போகிறார். நல்லா கவனமாக கேளுங்க. சட்டங்கள் இப்போ ஆபத்தில் வந்து இருக்குது. என்னது படிப்போம், 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 6ஆம் அதிகாரம், தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்கே ஒரு சில காரியத்தை படித்து காமிக்கிறேன். எவனாகிலும் மேலிருந்து, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்குது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மத்திய மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதிற்கும் பெரிசிற்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். எத்தனை நாள்? 30 நாள். வேற தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது, வேற மனுஷனையும் வணங்கக்கூடாது. 30 நாள். நம்மால் என்ன பண்ணார் தானியேல்? படிக்கிறோம் பாருங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சட்டம் கடுமையாக இருக்குது. 30 நாள். எவ்வளோ கண்டிஷன் பாருங்க. 30 நாள் எவனோ அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிடக்கூடாது, மனிதர்களை கும்பிடக்கூடாது. அப்படி பண்ணினாங்கன்னா அவர்களை சிங்கக்கெபியில் போட வேண்டும் என்பதுதான் தாக்கியது. அரசாணை பிறப்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தெரிஞ்சாலும் நம்மால் ஜெபம் பண்ணுறதை நிறுத்தவே இல்லை. இது எதை காமிக்க தெரியுங்களா? நல்லா கவனிக்கலுங்க. இங்கே இருக்கிற யாரையும் நான் குற்றப்படுத்தும்படி நான் சில காரியம் சொல்லலை. இதோடு வரதுனா ரிலேட்டடாக நான் பேசிட்டு இருக்கிறேன். கவனிச்சா மட்டும் போதும். நீங்கள் இல்லை உங்களுக்கு தான் பேசுனாங்க அவங்களுக்கு பேசுனாங்க நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெகுலர் ஒரு ப்ரேயரை பார்க்குறோம். இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி நமக்கு எல்லா விதமான சலுகைகள் இருந்தும் ஜெபம் பண்ணுறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு வருவது கிடையாது. வீட்டுக்கு அப்போ தான் யாரோ வந்தாங்கன்னா உடனே என்ன பண்ணுறது, அவங்களாம் வந்துட்டாங்கல்ல, அவங்களாம் பார்க்கணும்ல, அவங்களாம் கவனிக்கணும்ல, அவங்களாம் வேணும்ல, 4 பேர் வேணுமா, வேணும் இல்லைங்க அப்படின்னு வாங்குவாங்க.
அந்த 4 பேரெல்லாம் இப்படி பெரிய பிரச்சனையே வருன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. கவனமாக கேளுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதுவும் நான் சூழ்நிலை பிசாசு இப்படி தான் உங்களை திசை திரும்ப பார்ப்பான். நீங்கள் என்னதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயே ஆகணும், தினந்தோறும் ஜெபம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணியே ஆகணும், பைபிள் படிச்சே ஆகணும், தேவன் ஊழியத்தை செய்தே ஆகணும். இதை தேவன் பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கிறோம். என்ன பண்ணுறது பாஸ்டர், இவங்கெல்லாம் வேணும் இல்லைங்களா, இவங்கெல்லாம் தேவை இல்லைங்களா? ஆமாம், அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே வச்சு உங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, உப்புச்சப்பே இருக்காது. இந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனுங்க. இது வந்து 30 நாள் எவனோ அவன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடக்கூடாது. நம்மால் என்ன பண்ணாரு, தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ பெரிய வேலை பண்ணுறாரு. இதில் நீங்களும் நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளணுங்க. அன்றைக்கு நேரத்தில் இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா, சண்டேல வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா பிசாசு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருக்கிறான், அவன் சீரியஸாக இருக்கிறான், அவன் பயங்கர வேலை பண்ணுறான். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், அவன் வேலையில் நம்ம சிக்கிடுறோம், அவன் வேலையில் நம்ம விழுந்துடுறோம். நீங்கள் முடிவு பண்ணணும், என்ன தான் பிசாசு எங்களுக்கு கெடு வச்சாலும் இது வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாங்கள் நிறுத்த மாட்டோம். உங்களுக்கு தெரியுங்களா, இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறோம் இந்த இடத்துல சேலம் பட்டணத்தில், ஒரு நாள் கூட லீவு போட்டதே கிடையாது. ஹலோ, என்னைக்காவது பார்த்துட்டீங்களா? உடல் பலவீனமாக இருந்தால் கூட சில சீக்கிரம் எழுந்திருக்கணும் பாருங்கள், டயர்டாக இருக்கும், ரொம்ப முடியாமல் இருக்கும். இல்லை, போகணும், கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும். உடல் பலவீனத்தெல்லாம் நாங்கள் பெருசுப்படுத்துறதே இல்லை. நேற்றெல்லாம் படுத்தே தான் இருந்தோம் பாருங்கள். ஒரே மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணணுமே, உட்காரணுமே, ஆனால் உட்கார ஆரம்பித்தோம். வந்து பலவீனம் சூழ்ந்து கொள்ளணும். நானும் மனுஷன்தான், நான் கடவுள் கிடையாது. ஆனால் தேவனுடைய காரியம் என்று வரும்போது இங்கே தான் நம்முடைய டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம், வித்தியாசம் முக்கியம், நம்ம எப்படி இருக்கோன்ற முக்கியம். இனிமேலாவது புரிஞ்சுக்குங்க, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் வெளிச்சமாக இருக்க பிரயாசம் விடுங்கள். ஆமென். உங்கள் வெளிச்சத்தை மக்கள் பார்க்க வேண்டும், உங்கள் வெளிச்சத்தை மக்கள் காண வேண்டும். இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்தார் பாரு, நம்ம தானியேல் கரெக்டாக இருந்தார். ஆனால் தானியேல் போய் கரெக்டாக ஜெபம் பண்ணுறாரு, தன்னுடைய வழக்கத்தை நிறுத்தவில்லை. அதே போல் விசுவாசியில் உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன், எந்த சூழ்நிலை, மழை போன்ற சூழ்நிலை வந்தாலும், இடியே விழுந்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த 1ஆம் தேதி சொன்ன பாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தோட முதல் நாள் ஆராதனை முடித்தோம். எலிசாவுக்கு ஊழியம் பண்ணின ஒரு அம்மா, அவன் பையன் இறந்துட்டாரு. இறந்த உடனே கணவர்கிட்ட கூட போய் சொல்லலைங்க, ஏங்க பையன் போயிட்டாங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, பந்தல் போடுங்க, சேரை வாங்கிட்டு வாங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. ஒன்றும் பண்ணல. அந்தம்மா பண்ண கரெக்டாக பாஸ்ட்டுக்குன்னு ஒரு மெத்தை வீடை கட்டி வச்சுருந்தா பாருங்க. அன்னைக்கே அந்த காலகட்டத்திலேயே எலிசா வருவார், நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாருன்னு சொல்லி அன்னைக்கே அந்த அம்மா பெரிய வேலை பண்ணிட்டு போனாங்க. பாஸ்ட்டுக்கு எந்த ரூமை கொடுத்தனா அதே ரூமில் பையனை கிடக்க வச்சுட்டு புருஷன்ட்ட சொல்கிறாங்க. புருஷன் வந்து, ஏம்மா நீ சர்ச்சுக்கு போகிற, இன்னைக்கு சண்டே இல்லையே, நீ அமாவாசை இல்லையே, நீ வாய்ப்பே இல்லையே, எதுக்கு நீங்கள் போகிற? இல்லை, போய் பாஸ்ட்டை போய் பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்றாங்க. நம்ம பாருங்க, இலவு விழுந்துருக்குது, இறந்துட்டான் பையன் இறந்துட்டான். அந்த பையன் எப்படிப்பட்ட பையன், 10 பையனில் ஒரு பையன் கிடையாது. அவனுக்கு கிடைச்சது ரொம்ப நாள் தவம் இருந்து பெத்த பிள்ளைன்ற மாதிரி பிள்ளையே இல்லை. ஆனால் எலிசாவுடைய ஆசீர்வாதத்தின் பிரகாரமாக, அவன் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அவளுக்கு குழந்தை பிறகுது பாருங்க. அந்த குழந்தை செத்துருச்சு. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவான், ஈவு இருக்குமே இல்லையா ஐயா, அவனுக்கு சாவு விழுந்திருக்குது, இந்த நேரத்தில் ப்ரேயருக்கு வர சொல்கிறீர், நீங்களும் என்ன பண்ணுவீங்க? உங்கள் சொந்தக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க? நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் இல்லைங்க, நீங்கள் எப்படிங்க, எப்படி நீங்கள் எப்படிங்க, என்ன சிரிக்கிறீங்க, நீங்கள் எப்படி கேளுங்க, என்ன இதாக சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஏங்க கவனமாக கேளுங்க, இன்றைக்கெல்லாம் விழுந்துடாது உங்கள் வீட்டில், கவலைப்படாதீங்க. அதனால பாஸ்ட் சகுனம் ஏதோ என்னது அபசகுணமாக பேசுகிறீங்க நினைக்காதீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்
திரும்ப சொல்கிறேன், ஏற்படாது. ஒருவேளை ஏற்பட்டாலும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, காலை சர்ச்சுக்கு கிளம்புறப்ப தான் போகிறாங்க, மண்டையை போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன கல் நெஞ்சக்காரையா, உலகம் நமக்கு என்னென்னலாம் பட்டம் கொடுக்கும், என்ன மோசமான ஆளியா, என்ன இப்படிப்பட்ட ஆள், வீட்டில் இலவு விழுந்திருக்குது, இப்போதான் கடவுள் முக்கியமா, கடவுள் முக்கியமா, அது முக்கியமா, இது முக்கியமா? போகிற எல்லாத்துலேயும் பாருங்க, போகிற வழியெல்லாம் கேட்குறாங்க, எப்படி நல்லா தான் இருக்கு, எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்குது, ஷலோம் ஷலோம், சமாதானமாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, சமாதானமாக தான் எல்லாம் போயிட்டு இருக்குது. பாஸ்டே கேட்குறாரு, ஆல் இஸ் ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது, எல்லாம் சரியாக தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அவங்க பேசப்படுறாங்க. ஏன் பேசப்படுறாங்க? இன்றைக்கு அந்த அம்மாவை எடுத்து பேசுகிறோம். எதுக்காக பேசிட்டு இருக்கிறோம்? அந்த அம்மா செய்தது அவ்வளோ பெரிய தியாக செயல். ஆமென். அந்த பையன் செத்தவனா இல்லை, திரும்ப உயிரோடு வந்தான். ஆமென். உங்கள் குடும்பத்தில் கூட இப்படி செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்த்து நீ வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வாங்கம்மான்னு கூப்பிட்ற அளவுக்குலாம் கர்த்தர் பண்ணுவார். ஆமென். மிகப்பெரிய ஒரு ரெசரக்ஷன் டேவே உங்கள் வீட்டில் நடக்கிறத பார்ப்பீங்க. புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு மனிதனாகவே தானியேல் மாற்றப்படுறார். எப்படி ஒரு ஒளி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுதோ அதே மாதிரி மற்றவர்களை கவர்ந்து இழுத்தான் தானியேல். அவன் வேலையே எப்படி இருந்துச்சு? வெளிச்சம் போல இருந்தது அவன் வேலை, இருள் கிடையாது. அந்த கதையை பாருங்கள், எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நடக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ராஜா காலையிலே ஓடி வரான். படிக்கிறேன் பாருங்க 17. ஒரு கல் கபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடி ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளும் தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் தூக்கம் வரல. காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் ஓடு. எப்படா விடியும்னு பார்த்திருக்கிறான். ஏன்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆளை போய் பார்க்கணும். உண்மையில் ஒரு மனிதன் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். ராஜா கெபியின் கிட்ட துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களில் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை என்னை கேட்டா, தானியேலுக்கு இருந்த விசுவாசத்தை காட்டிலும் ராஜாவுக்கு இருந்த விசுவாசம் தான் பெருசா இருக்குது. இல்லைன்னா ஓடுவானா, காலையில் போய் பார்ப்பானா? நினச்சிருப்பா காலையில் போய், ஐயோ இந்த பசியில் போட்ட சிங்கம் எலும்பை கூட விடாதேயா, காஞ்சி போய் கிடக்குது, எலும்பை கூட கடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு அவன் புலம்புல. அவனுக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவனை தப்புவிப்பார் என்பது தானியேலை விட ராஜாவுக்கு விஷயம் தெரிந்து விட்டது. ஆமென். இந்த விஷயம் என்ன? இது சண்டே கிளாஸ்க்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், சிறுவர்கள் ஊழியத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. நீ ஒழுங்கா இருந்தா உன்னை சிங்க கபியில போட்டாலும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் சண்டே கிளாஸ்க்காக எழுதப்பட்ட அதுக்காக மட்டும் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் கிடையாது. இதில் இருக்கின்ற முக்கியமான விஷயமே ரட்சிப்பை பற்றி சொல்லுகிற கதையாக இந்த கதை இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்மளை சிங்கங்களின் கபியில போடாமல் இருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராமல் இருக்கலாம். ஆனால் இது எதை காண்பிக்கிறது? நம்ம ஒழுங்கா இருந்தா நம்மளை சிங்கத்தின் கபியில போட்டால் கூட கர்த்தர் காப்பாற்றுவார் என்பதை சொல்வது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பை பற்றி போதிக்கிற பகுதியாகவும் இது இருக்கிறது. பொதுவாகவே நிறைவேறின ரட்சிப்பு, நிறைவேற போகின்ற ரட்சிப்பு என்று வேதம் இரண்டாக ரட்சிப்பை பகுத்து சொல்லுகிறேன் திரும்ப. நிறைவேறின ரட்சிப்பு, நிறைவேற போகின்ற ரட்சிப்பு. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கு நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறதுன்னு பைபிளில் போடப்பட்டிருக்கு. சரீர மீட்பு. ஏன் சரீர மீட்பு? இந்த சரீரம் ஜென்ம சரீரமாக இருக்கிறதுனால இந்த சரீரத்தில் பாவம் மற்ற காரியத்தில் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறது. பைபிளில் போடப்பட்ட ரோமரில் பவுல் சொல்கிறாரு, இயற்கையும் சரி அந்த இடத்துக்கு போயிட்டே வருவோம். ஏன்னா படித்தாதான் சில இடத்துல நீ வீட்டில் பார்க்குறீங்களோ இல்லைன்னு தெரியல, இருந்தாலும் படிச்சிருவோம். இதுக்கு சொல்லிட்டு மேலோட்டமாக விடுறதை விட
படித்தாதான் கொஞ்சமாவது மனதில் அந்த இடம் பதி. 8ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்கள், அங்கிருந்து படித்து காமிக்கிறேன், படிக்கிறேன். 19. மேலும் எடுத்துக்கோங்க எல்லாரும், 8:19 எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து படிங்க. முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணுறாரு பவுல். படிக்கிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. கவனமாக கேளுங்க, இந்த சிருஷ்டியே கெட்டு போய் கிடக்குது. முழு சிருஷ்டி, முழு உலகமே, தேவனுடைய எல்லா படைப்புகளுமே கெட்டு போய் கிடக்கின்றது. கவனமாக கேளுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் மட்டுமல்ல. நீ நினைக்கிறீங்களா ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்மளை விட எதிர்பார்க்கிறது சிருஷ்டிகள் எல்லாம் எதிர்பார்க்கிறது. மனுஷனுடைய பாவத்தினால் மனிதன் மட்டும் பாதிக்கப்படவில்லை, முழு சிருஷ்டியுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து படிக்கின்றேன். அதுவும் அல்லாமல் சிருஷ்டி மட்டும் இல்ல, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். புரிஞ்சா? இந்த சரீரம், திரும்ப சொல்றேன், ஜென்ம சரீரம் சில நேரத்தில் ஏன் அட்டாக் பண்ணுது? ஏன் சில வியாதி இந்த சரீரத்தை அட்டாக் பண்ணுதா? சரீரத்தில் வியாதி அட்டாக் பண்ணுதா? தேவையில்லாத வியாதியெல்லாம் சரீரத்தில் வர ஆரம்பிக்குதா? எதனால? இந்த சரீரம் ஜென்ம சரீரம், பாவ சரீரம், அது நிமித்தமாக பல காரியங்கள் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இதில் ஜெயிப்பதற்கு தான் ஆவியின் மூலமாக நம்ம ஜெயத்தை எடுக்கிறோம், தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். மனமும் அப்படி தான் கரப்டாக இருக்குது. மனம் கரப்டாக இருக்குது, சரீரம் கரப்டாக இருக்குது, இந்த சிருஷ்டிகளே கரப்டாக இருக்குது. முன்னு கவனமாக, ரட்சிப்பில் ஒன்று ஆவி ரட்சிக்கப்பட்டது, இந்த சிருஷ்டிகள் மீட்கப்பட வேண்டும், நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும். என்ன சரீரம்? பாவத்தால் இயற்கை மாறினது, பாவத்தினால் மனிதனுடைய சரீரத்தில் கூட வியாதி உள்ள சரீரம் சாகின்ற நிலைக்கு போகிறது. ஒரு சில மனிதர்கள் வியாதி பிடிக்கும்போது சில பேர் வியாதியிலே செத்து போயிடுறாங்க அந்த அளவுக்கு. ஆனால் இந்த சரீரம் எதை எதிர்பார்க்குது? நோயே இல்லாத சரீரம். ஆமென். இந்த சரீரம் எதிர்பார்க்குது, என்னத்தை எதிர்பார்க்குது? சாவே இல்லாத சரீரத்தை எதிர்பார்க்குது, நோயே இல்லாத சரீரத்தை எதிர்பார்க்குது. தவிக்கிறது. ஏன் இங்கு தவித்து கொண்டிருக்கிறது? இயற்கையும் இருக்க வேண்டிய நிலையில் இல்லை. இயற்கை என்ன எதிர்பார்க்குது? நாங்கள் நீங்களை ஆரம்பத்தில் வச்சிங்களா அந்த நிலைக்கு கொண்டு போங்க ஆண்டவர்னு சொல்லி இயற்கை எதிர்பார்க்குது, சரீரம் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, மாம்பழ சீசன் அப்படி தானே? பக்கத்து சொல்லுங்க, மாம்பழ சீசன் தானே? அன்னைக்கு ஒரு ஊழியக்காரருக்காக மாம்பழம் வாங்கினோம் பாருங்க. கடைசியில் போக முடியல. அந்த மாம்பழத்தை நாங்கள் சாப்பிட்டோம். அம்மா செம்ம டேஸ்ட்டு, அவ்வளோ டேஸ்ட்டு. கடைக்காரனே சொன்னான், சார் நம்ம ஊர் மாம்பழம் சார், நம்ம ஊர் மாம்பழத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னார். நானும் வாங்கினோம் பாருங்க. நானும் எவ்வளோ மாம்பழம் சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ டேஸ்ட்டு, ருசி. அடுத்தது வாங்கினேன், இந்த மாம்பழம் தான் வாங்கணும், யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் இந்த மாம்பழம் தான் வாங்கி கொடுக்கணும் பிளான்லாம் பண்ண பாருங்க. நல்லா இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு விஷயம் சொல்கிறேன், கெட்டுப்போன உலகத்தில், சீரழிக்கப்பட்ட இந்த உலகத்திலே டேஸ்ட்டாக இருக்குன்னா, அந்த உலகம், அதாவது இந்த இயற்கை மறுசீரமைக்கப்பட்ட அந்த உணவு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இன்னைக்கே மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னா, இந்த இயற்கை சீரழிக்கப்படவில்லை என்றால் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. இன்னைக்கு ஏதாவது இந்த மாம்பழத்தில் இது ஒதுக்கி, இந்த மாம்பழத்தை ஒதுக்கி வைங்க, அந்த மாம்பழம் இல்லை, எல்லா மாம்பழமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மாம்பழத்தை சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எதையுமே ஒதுக்க முடியாது. இல்லைங்க இதெல்லாம் நல்லா இருக்காது, ஒதுக்கி வைங்க அப்படிலாம் சொல்லக்கூடிய நிலைமையே வராது. எல்லா கனிகளும் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆமென். எந்த கனியை சாப்பிட்டாலும், எந்த காயை சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்றைக்கே சில காய்கள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆமென். வரல. ஆமீன். ஏன்னா காய்கள் சாப்பிட்ற லிஸ்ட்லேயே சில பேர் இல்லாதனால வரல. யோசிச்சு பாருங்க, கத்திரிக்காய் மட்டும் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு பிடிக்குன்றதால சொல்றீங்க இல்லைங்க. எல்லா காய்களும் சாப்பிடுவேன், எல்லா காயும் சாப்பிடுவேன். விரும்பி சாப்பிட்றது கொஞ்சம் அதை கொஞ்சம் விரும்பி அதை சாப்பிடுவேன். மற்ற எல்லாமே சாப்பிடுவேன். எல்லா காய்களுமே சாப்பிட்ற ஒரு ஆள் தான் பாருங்க. எல்லாம் ஒரு ருசி. சாம்பாரில் மட்டும் முருங்கைக்காய் போட்டு பாருங்க, எம்மா செம்ம டக்கர் தூக்கலாக இருக்குது. மாங்காவை போட்டு பாருங்க, மீன் குழம்புல ஒரு 2 மாங்காவை சேர்த்து பாருங்க, செம்ம பிரமாதம் இல்லையா? இந்த மாதிரி எவ்வளோ கேட்கலாம் உங்கள்கிட்ட சுவைக்கு, கேட்கலாமே கேட்கக்கூடாதா? ஆனால் இதுவே இவ்வளோ சுவையாக இருக்குதுன்னா, இந்த இயற்கை கரப்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, இயற்கை கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா எவ்வளவு சுவை கொடுத்துருக்கும் என்பதை யோசிச்சு பாருங்க. ஆமென். அதுதான் தேவ பிள்ளைகளே, இந்த இயற்கை தேவனுடைய வரவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரமும் சரீர மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். பாவ மன்னிப்பு, விடுதலை, இன்றைக்கு கிடைத்த ரட்சிப்பு, ஆனால் நிரந்தரமான ஒரு ரட்சிப்பு இந்த சரீரத்துக்கு கிடைக்க போகின்றது. நிறைவேற போகிற ரட்சிப்பை நம்முடைய கண்கள் காணும். வரப்போகிற மீட்பு நம் தேவன் உண்டாக்கின ஆரம்ப நிலைமைக்கே அந்த மீட்பு நம்மை கொண்டு போகும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அற்புதம் பண்ணும்போது ஒரு நாளும் தன்னுடைய பவரை காட்டுவதற்காக அற்புதம் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து பவரை காட்டுறதுக்கு அற்புதம் பண்ணாரா? நான் யாருன்றது தெரிஞ்சுக்கங்கடா, இப்பயாவது தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்றதுக்காக பவரை காட்டினாரு. சில இடத்துல ஆண்டவரே இதை யார்ட்டையும் சொல்லாதடா அப்படின்னு அனுப்பினார். நம்ம ஆசாமிங்க அப்போதான் எல்லாத்தையும் போய் ஊதி ஊதிய பெருசாங்க. நான் இன்னும் பாருப்பா ஒருத்தர் சுகமாகிட்டார், அவர் சொல்கிறார் சொல்லாதடா வெளியே. விரும்பினாரா? அப்படி விரும்பி இருந்தாருன்னா முதல்ல அவர் ரிப்போர்ட்டர்லாம் சொல்லியிருக்கணும், பாரு மேலே கீழே குதிக்க போகிறேன், அதனால எல்லா ரிப்போர்ட்டரும் வந்துருங்க, கரெக்டாக ஜூம் பண்ணி எடுக்கணும், கரெக்டாக நான் உழுவுறது அப்படி ஸ்லோ மிஸ்ஸெல்லாம் காமிக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. அதாவது தண்ணியில் நடக்கும்போது கூட, பேதுரு முதல்ல எல்லாத்துக்கும் போய் சொல்லுப்பா, எல்லாரும் கூப்பிட்டு அப்படியே கடற்கரை ஓரமாக நிற்கவி, நான் நடக்கிறத அவங்களாம் பார்க்கணும்னு சொன்னாரா? நடந்ததை பார்த்ததே 12 அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடக்கிறதே அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. இவர் பிரபலியத்தை விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தார்னா, அவர் சீசல் 12 பேருக்கு சீசல் சொல்லி எல்லாரும் போஸ்ட் அவுட்ரியா, நோட்டீஸ் அடி, பேம்பிள்ஸை கூட எல்லா இடத்துலையுமே இயேசு தண்ணீர் மேல் நடக்க போகிறார், எல்லாரும் வந்து பார்க்கட்டும்னு சொல்லியிருக்கணும். ஒன்றும் பண்ணலை. கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து எப்படி சுகமாக்கினார்? குஷ்டரோகிகள்லாம் தொட்டு சுகமாக்கினார். குருடர்கள், செவிடர்கள், முடவர்கள் எல்லாரையும் நடக்க பண்ணினார். இவர் கூட்டத்தை கூட்டும்படி எந்த ஒரு அற்புதம் செய்யலை, ஆனால் எல்லாவற்றையும் அன்பினால் செய்தார், மனதுருக்கத்தினால் செய்தார், இறங்கி செய்தார். ஆமென். ஒரு நாளும் பேர் இதெல்லாம் வர பேர் பிரம்ம ஒன்றுமே இல்லை, மனதுருக்கத்தால் செய்ய ஆரம்பிக்கிறார். இப்போ நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் கர்த்தர் ஒன்று காமிக்கிறார். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? நல்லா ஒன்று கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து செய்தது எல்லாமே சாம்பிள். சொல்லுங்கள் சாம்பிள். சொல்லுங்கள் சாம்பிள். ஆனால் ஒரு முடவனை நடக்க வச்சார், அது சாம்பிள். இதன் மூலம் என்னத்தை காமிக்கிறார்னா, இங்கே பாருப்பா, ஒரு நாள் வரும் அன்னைக்கு எல்லா முடவர்களுமே நடக்க போகிறாங்க. ஹலோ, நொண்டி என்ற பேச்சுக்கு இடமே அந்த இடத்துல இருக்காது. எல்லாருமே நடக்க போகிறாங்க. அழிவுக்குரிய அந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். உயிர்த்தெழுதல், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை, மீட்பு, இந்த சரீரம் மீட்படையும் போது உங்கள் சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் வீக்காக இருந்துச்சோ, எங்கெங்கெல்லாம் டேஞ்சராக இருந்துச்சோ, எங்கெங்கெல்லாம் அங்கவீனமாக இருந்துச்சோ, அது எல்லாமே அழகான சரீரம் உடையதாக மாற்றப்படும். சொல்கிறாரு, சாவாமை என்ற ஒரு காரியத்தை நான் கொண்டு வர போகிறேன்றார். ஆமென். முழு உலகத்துக்கு இந்த சரீரம் ஏங்குது, சரீரம் ஆவலாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், இதை சாம்பிளாக பார்க்குற, ஆனால் ஒரு நாள் நடக்க போகுது, அப்படியே நடக்க போகுது, நீ பார்ப்ப. அதெல்லாம் அப்படி முன் ருசியை தான் இப்போ நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறன்றது காமிக்கிறார். இப்போ தானியேல் சிங்க குகையில் நிம்மதியாக படுத்துட்டு போது நமக்கு என்னத்தை இன்றைக்கி காமிக்குதுன்னா, ஏசாயா 11:6 போங்க பார்க்கலாம். தானியேல் சிங்க குகையில் இது அதுவும் சாம்பிள் தான். என்ன சாம்பிள்? ஏசாயா 11:6 போவோம், எடுத்துக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுறார். இதை பார்த்துட்டு வருவோம். 6ஆம் வசனம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடைய தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடைய படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை என்னது, சின்ன பையன் சிங்கத்தெல்லாம் நடத்துவானா, ஓட்டுவானா சொல்றாரு. ஒரு நாள் வருது, சிங்கத்தோடு நீ படுத்து தூங்கலாமா? ஹலோ,
தானியேல் என்ன சிங்கத்தோட படுத்து தூங்குறான். ஒரு நாள் வருது, நீங்க எல்லாருமே நினைச்ச சிங்கத்தோட படுத்து தூங்கலாம். முன்ருசி கவனம். அற்புதம் என்று சொன்னாலே மக்கள் நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இயற்கை, அதாவது இயற்கை விதிக்கு மாறாக செய்வது தான் அற்புதம் என்று சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் ட்ரெண்டிங்கில் போகிற ஒரு விஷயம் என்னன்னா, அற்புதம்னா என்ன? அற்புதம் என்றால் இயற்கை விதிக்கு மாறாக, இயற்கை விதியை மீறி செய்யப்படுகின்ற ஒன்று தான் அற்புதம்னு சொல்கிறாங்க. கவனமாக கேளுங்க, அதல்ல அற்புதம். டெஃபினேஷனை புரிஞ்சுங்க. அதாவது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதீத ஒரு வல்லமை செயல்பட்டு தான், வல்லமை செயல்படுகின்ற ஒன்று தான் அற்புதம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அற்புதம் அது கிடையாது. அற்புதம் என்றால் அவனை திரும்பவும் ஆதியிலே தேவன் உண்டாக்குற நிலைக்கு கொண்டு போவது தான் அற்புதம். புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. மிராக்கிள் என்றால், அற்புதம் என்றால் என்ன? தேவன் ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு உலகத்தை உருவாக்கியிருந்தார் பாருங்க, அந்த நிலைமைக்கு அவன் போக வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், ஆதி நிலைக்கு அவர்களை திரும்ப வைப்பது தான் அற்புதம். ஆகவே முடவர்களாக இருப்பதோ, வியாதியாக இருப்பதோ, சாவோ கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்கள் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம், சுகத்தோடு இருப்பது கர்த்தருடைய சித்தம். இப்படி தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. ஆகவே அற்புதங்கள் அந்த விதத்தில் காணுங்க. தானியேல் சிங்க கேபிள் இருக்கிறாரு. இப்போ சிங்கங்கள் எல்லாமே அமைதியாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. ஏனுங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சீனே பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சிங்கங்களுக்கு சாப்பாடே போட மாட்டாங்க. சிங்கங்களுக்கு சாப்பாடுன்னா என்னன்னா, இந்த கைதிகளை தான், தப்பு பண்ண கைதிகளை தான் சிங்க கெபியில் தூக்கி போடுவாங்க. அப்புறம் வெறித்தனமாக இருக்கும். யார் வந்தாலும் அவன் கீழே உழுறதுக்கு முன்னாடி மேலேயே பிடிச்சிடும். அந்த அளவுக்கு போட்டுட்டு சாப்பிட்ருங்க. ஆனால் தானியேல் விஷயம் அப்படி கிடையாது. தானியேலை போடும்போது எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. இவன் பெரிய ஆள், இவனை தொடவே கூடாது. இவன் ராஜா பார்த்தாரோ இல்லையோ, மிருகங்கள் கூட தெரிஞ்சிருக்குது தானியேல் எவ்வளவு உண்மையுள்ள மனுஷன், தேவ பக்தி உள்ளவன். அவன் எப்படி உப்பு, அவன் எப்படி வெளிச்சம். சிங்கம் பேசியிருக்கோம், உப்பை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அவ்வளோதான் தொலைஞ்சோம். வெளிச்சத்தை நம்ம சாப்பிட்டோம்னா உலகத்துக்கே வெளிச்சம் இல்லாமல் போயிடும். வேணாம்னா தொற்றாத, கேர்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லாமே. தானியேல் சிங்க கேபில் இருக்கிறாரு. சிங்கங்கள்லாம் இப்போ அமைதியாக இருப்பதை பார்க்கின்றோம். கர்த்தராகிய இரட்சகர் இந்த முழு உலகத்துக்கு ஒரு அற்புதமான காலத்தை கொண்டு வர போகிறாரு. என்ன காலம்? ஒரிஜினல் டிசைன். ஆரம்பத்தில் எப்படி பூமி உருவாக்கப்பட்டதோ, பாவம் செய்வதற்கு முன்பாக பூமி எப்படி இருந்துச்சோ, பாவம் செய்வதற்கு முன்பாக மனிதன் எப்படி இருந்தானோ, அதே நிலைக்கு கர்த்தர் திரும்பவும் மனிதனை கொண்டு போகின்றார். மனிதர்களை கொண்டு போகின்றார். ஒரு நாள் இது மாதிரி எல்லாரும் பண்ணலாம் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். ஒரு நாள் இதே மாதிரி தானியேலை போலவே சிங்கத்தின் பக்கத்தில் போனால் ஒன்றும் பண்ணாது. ரோட்டில் நடந்து போகிறோம், நாய் இப்போ கூட வெயில் நேரத்தில் நாய்ங்கெல்லாம் கடிச்சு போட்டுருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், சிங்கத்து பக்கத்தில் நடந்து போனால் கூட அது ஒன்றும் நம்மளை பண்ணாது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற ரட்சிப்பை குறித்து வெளிப்பாடு இருக்குது, வரக்கூடிய காலத்தை குறித்து வெளிப்பாடும் இருக்கின்றது. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் போவோம். தானியேலுக்கு அந்த ராஜா காலையில் கேட்கிறார், உங்க தப்பிச்சாரா? அப்போ ராஜா இந்த தானியேல் சொல்கிறார் 22ஆம் வசனத்தில், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்தது இல்லை என்றான். ஆமென். ஆகுதான் எப்படி எடுத்துக்கொள்றதுன்னா, இப்போ சங்கீத புத்தகம் போகணும். முதல் காரியம் சொன்னேன், இந்த சீன், இந்த சம்பவம் எதுக்கு? அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம், அதோடு இல்லை. ஒரு நாள் நிச்சயமாக இதெல்லாம் அந்த கர்த்தர் கண்டிப்பாக நம்ம கரெக்டாக ஓடும்போது சிங்கத்தில் மாட்டலாம், கர்த்தர் காப்பாரு. ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, நித்தியமாக இப்படிப்பட்ட சீனே இருக்காது. சிங்கங்கள்லாம் பக்கத்தில் போகலாம், பக்கத்துலலாம் தூங்கலாம், ஒன்றும் பண்ணாத ஒரு காலகட்டமும் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லை, சங்கீத புத்தகம் போகும், 22ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 22ஆம் சங்கீதத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. இப்போ இன்னொரு சிங்கத்தை பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அந்த சிங்கம் என்னன்றது பார்த்துடலாம். 22ஆம் அதிகாரம் சங்கீத புத்தகம் 22 முதல் வசனம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். இது சிலுவை குறித்த ஒரு சங்கீதம், 22ஆம் சங்கீதம். 20 மன்னிக்கும், சாரி 21 படிச்சுட்டேன். 22:1, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்,
எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன்? பரவாயில்ல, நீங்களாம் கவனிக்கிறீங்களா? டெஸ்ட் பண்ண இப்படியோ சமாளிச்சிடுறீங்க. நல்லா ஆர்வமாக தான் கவனிக்கிறீங்க. சூப்பர். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இது சிலுவை பற்றிய ஒரு சங்கீதம். என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறத சொல்கிற பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரி சொல்லுவார் என்பதை முன்கூட்டி தீர்க்க தரிசனம் சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ 13ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். இப்போ யாரை பற்றி, எந்த சிங்கத்தை பற்றி பேசுகிறார்? முன்னாடி பேசணும் ஒரிஜினலாகவே நடக்கும். இப்போ என்னன்னா, மனிதர்களை போன்ற ஆட்கள் சில பேர் சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிறார்கள் என்பதை பற்றி பேசுகிறாரு. சிலர் லைஃபே தானியேலுடைய சிங்க குகம் மாதிரி தான் சிலருடைய குடும்பமே இருக்குது. அடுத்தது 21ஆம் வசனம் படிக்கிறேன். அதுலேயே என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். என்னதுங்க சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும்? யாரை பற்றி சொல்றாரு? சில மக்களை பற்றி பேசுறார். சில ஆட்கள் சிங்கத்தை போல கெரிச்சுக்கிறாங்க. நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தார்லி நீர். ஆமென். வேதம் என்ன சொல்லுது? லிட்ரலாகவே நடக்கும். ஒரு நாள் ஒரு சாம்பிள் மாதிரி அவருக்கு நடந்தது. உண்மையாகவே நம்ம உண்மையாக நடந்து சிங்கத்தின் குகையில் போட்டாலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ரெண்டாவது, லிட்ரலாக இதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு நாள் நடக்கும் என்பதை காமிச்சு. மூன்றாவது, இது எதை காமிக்குதுன்னா, சில மக்கள் சிங்கத்தை போல சில பேர் பீறி போடுறது ரெடியாக இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நமக்கு காண்பிக்கின்றது. அது மட்டுமல்ல, சிங்கங்கள் என்று சொன்னாலே வேதத்தில் நியாய தீர்ப்புகளை தான் முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறார். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம், ஆமோஸ் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸ் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். முதல் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். அதனால் மேய்ப்பரின் தாபரங்கு துக்கம் கொண்டாடும், கர்மேலின் கொடுமுடியும் சாய்ந்து போகும். சிங்கங்கள் என்று சொன்னாலே நியாய தீர்ப்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை ஆமோஸ் சொல்கிறாரு. கவனமாக கேளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே அவர் எடுத்து கொண்டு விட்டார். நமக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. இப்போ அவர் நம்முடைய நியாய தீர்ப்பெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டதுனால நாம் விடுவிக்கப்பட்டோம், நாம் மீட்கப்பட்டோம். இப்போ ஒரு நாள் அவருடைய முகத்தை அவர் திருப்பி கொண்டார். என் தேவன் என்று ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அப்போ திருப்பி கொண்டார். ஆனால் இப்போ நம்மள்கிட்ட முகத்தை திருப்பலிங்க, நம்மீது அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். நமக்கு அவருடைய தயவு உண்டு பண்ணுகிறார். அவருடைய கோபம், நியாய தீர்ப்பு எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் மீது ஊற்றப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மீது செலுத்தப்பட்டது. இப்போ நீங்களும் நானும் சிங்க கபியிலிருந்து, எந்த சிங்க கபியிலிருந்தும் பூந்து வரலாம், வெளியே வரலாம். எந்த சிங்கமும் நம்மை விழுங்காது. சில மனிதர்கள் சிங்கத்தை போல கெரிச்சிக்கிறாங்களா? சில மனிதர்கள் சிங்கத்தை போல உங்கள்கிட்ட போராடிட்டு இருக்கிறாங்களா? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்களா? கர்த்தர் சொல்றாரு, எந்த சிங்கமாக இருந்தாலும் உன்னை விழுங்க முடியாதுப்பா, உன்னை அழிக்க முடியாது, அதிகாரம் இல்லை. உன்னை விழுங்குறதுக்கு எந்த சிங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது. பக்கத்து சொல்லுங்க, எந்த ஆளுக்கும் அதிகாரம் கிடையாதுங்க. யாராவது உங்களை பண்ணா பயந்து வராதீங்க. புரியுதா? பயந்துடாதீங்க. எந்த பிற்போக்கான சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. வாழ்க்கையில் எந்த சிங்க கெபியில் உங்களை போட்டாலும் நீங்கள் வெளியே வரலாம். நீங்கள் தானியலை போல வாங்க, அந்தையே வாயை போட்டு தேவதூதன் அனுப்பி வாயை கட்டினவர். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு விரோதம் ரெடியாக இருப்பான். வரட்டும் மாமா, அப்படியே சில பேர்லாம் வந்தாலே பொறிச்சு தள்ளிடுவாங்க பாருங்கள். கவலைப்படாதீங்க. இப்போ கூட வீட்டுக்கு போகும்போது காத்திருக்கலாம், கர்த்தர் அங்கே வாயை கட்டி போட்டிருப்பாரு. ஆமென். ஹலோ, அப்படியே நடக்கும் பாருங்க. வீட்டுக்கு போகும்போது சர்ச்சுக்கு வந்துட்டு வெளியே வீட்டுக்கு போனாலும் ஜெபம் போங்க. ஆமென். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை எங்கள் வீட்டில் போய் என்னை கெர்ஜித்து என்னை கொல்றதுக்கு ஒரு சிங்கம் ரெடியாக இருக்குது. அந்த சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். புரியுதா?
மக்களே நம்மளை கிழிக்க பார்க்குறாங்க. ஒன்று நிச்சயம், அவங்க வாய் தான் கிழிக்கப்பட போகுது, நம்ம வாய் கிடையாது. எந்த சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் அடைக்கிறவர். அதுதான் அவர் சொல்ல, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அப்போ சுவிசேஷத்தின் காட்சியவே தானியேல் நமக்கு அழகாக எடுத்து காமிக்கிறார். ஆமென். தானியேலை போல நாமும் விசுவாசித்து எல்லா விதத்திலும் உப்பாக வெளிச்சமாக வாழுவோம். ஆமென். எழுந்து இருப்போம். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு என்னத்தை காமிக்குது? முதலாவது, எழுத்தின்படியே ஒருவேளை சிங்கமே நமக்கு எதிராக வந்தால் கூட அங்கேயும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ரெண்டாவது, இந்த தானியேலின் சம்பவம் நமக்கு என்னத்தை காமிக்குது? ஒரு நாள் வரும், அப்போ எல்லாருமே சிங்கத்தோடு நடப்பாங்க, சிங்கத்தோடு படுத்திருப்பாங்க. அதான் அதோட பெரிய ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், வரக்கூடிய பூமியில் நடக்கக்கூடிய ஒரு காட்சி. மூன்றாவது பார்த்தோம், நியாய தீர்ப்பு. அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் மீது எடுத்துக்கொண்டார். சிங்கம் என்று சொன்னாலும் நியாய தீர்ப்புக்கு இணையான அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டார். இங்கே அவருடைய மீட்பை நம்ம கொடுத்துருக்கிறார். நான்காவது, இந்த சீன் நமக்கு என்னதை காமிக்குதுன்னா, சில மக்கள் சிங்கத்தை போல கெர்ஜித்து நம்ம பீறி போடலாம், நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம்லாம் பிளான் பண்ணுவாங்க. எப்படி கர்த்தர் தானியேலுக்கு சிங்கங்களின் வாயை அடைக்கிறதுக்கு தேவதூதன் அனுப்பி உதவி செஞ்சாரோ அதே போல் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுக்கு போகும்போது கூட சில சிங்கங்கள் ரெடியாக இருக்கலாம், வேலைக்கு போகும்போது கூட சில சிங்கங்கள் ரெடியாக இருக்கலாம். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து கிளம்பும் போதும், வேலையை விட்டு கிளம்பும் போதும் தூதன் அனுப்பி, ஆண்டவரே சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டவர், எங்கள் வீட்டில் சில சிங்கங்கள் இருக்குது, அந்த வாயையும் கட்டி போடும் ஆண்டவரே. சில இடத்துல பாருங்கள், வேலை செஞ்சுட்டு அப்படி சிங்கம் போல் வீட்டுக்கு வந்து கீறி போகிறதுக்கு வரலாம். நீங்கள் வீட்டில் உள்ளவங்க ஜெபம், ஆண்டவரே அங்கே இருக்கிற கோபத்தெல்லாம் என் வீட்டுக்காரு இங்கே வந்து சிங்கத்தை போல் கொதறி போட்டக்கூடாது ஆண்டவர் சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், வரும்போதே தூதன் அனுப்பி கட்டியே கூட்டிட்டு வாங்க ஆண்டவர் வீட்டுக்கு. ஆமென். புரியுதுங்களா? எந்தெந்த எல்லா பக்கமும் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கத்தில் டார்ச்சர் வரும், அந்த பக்கத்தில் டார்ச்சர் வந்தால் உடனே சொல்லுங்கள், தேவ தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்ட தேவன் என் லைஃப்லையும் பிரச்சனை வராத அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம கரெக்டாக இருக்கும்போது எல்லாம் இந்த காரியம் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டாக இல்லாத போது சிங்கம் சிலதை நம்மளை பீறி போட்டுருது, அதனால சில காயங்கள் நமக்கு பற்றுது. சில இடத்துல அதனால் வெளிக்காயமும் வருது, அதனால் மனக்காயமும் வர ஆரம்பிக்குது. மனக்காயத்துக்கும் வெளிக்காயத்துக்கும் தீர்வு தானியேலை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா மனக்காயமும் வராது, வெளிக்காயங்களும் வராது. ஆமென். ஒரு கீறலும் இல்லாமல் நம்ம தானியேல் மேலே தூக்கப்பட்டார், மேலே எடுக்கப்பட்டார். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். ஒரு பிரச்சனையும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்றைக்கு எங்களோடு பேசுகிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். தானியேலுடைய விசுவாசத்தை பார்த்தோமே கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்க வைத்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அதிசயமான காரியத்தை பார்க்க வைத்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த சிங்க கதை எங்களுக்கு சொல்லுகின்ற பாடத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீர். நீர் மாறாதவர். எங்கள் பரிசுத்தவான்களுக்கெல்லாம் நீர் இதை செய்தீரோ அதை நீர் எங்களுக்கும் செய்ய போதுமானவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்தவர்களையும் ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் குடும்பங்களுக்கு செல்லும் போதும், வேலைக்கு போகும்போதும், வரும்போதும் ஆண்டவரே மக்களால் ஏற்படக்கூடிய சிங்கத்தை போன்று எழும்புகின்ற, பீறி போடுகின்ற, கீறி போடுகின்ற மக்கள் மத்தியிலிருந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய தூதர்களை அனுப்பி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகின்ற எந்த நாவையும் குற்றப்படுத்துவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற்றுவது கர்த்தாவே. ஹல்லேலூயா. மகிமை சொல்ந்து கொள்வதாக. எல்லா இடத்திலும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன்.
இயற்கையின் சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக அமைவதாக. ஹல்லேலூயா. பகலில் வெயிலாகும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே, இந்த அக்கினி நட்சத்திரங்களுக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.